ஹை வியூஸ், வெல்கம் டு தாதா சிக்கர். நான் உங்கள் தாதாபாய். இன்றைக்கி ஒரு கூண்டு காட்டுறேன். இது கூண்டு பார்த்தீங்கன்னாக்கா, நான் இருக்கிற வெளிநாட்டில் நான் இருக்கிற வீட்டுக்கு மேலே மொட்டை மாடி மேலே இந்த கூண்டு வந்து செட் பண்ணியிருக்கிறேன். இந்த கூண்டு காட்டுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது நீங்கள் போக தெரிஞ்சுக்குவீங்க. இந்த கூண்டு ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. அதுவும் இல்லாமல் என்ன ஒரே ஒரு கூண்டு தான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு மனுஷன் உயிரோடு இருக்கிறதே கஷ்டம். அதுலேயும் நம்ம கோழிங்க உயிரோடு இருக்குன்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி டைமில் நிறையா பேர் இங்கே வளர்க்குற நிறையா புறா கோழிங்களாம் எல்லாருமே முக்கால்வாசி பேர் மேலே தான் வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெயில் நாள் வந்துட்டாலே எல்லா கோழிகளுமே கொண்டு போய் ஒன்று கீழே முடிஞ்சா வச்சுப்பாங்க, இல்லைனா வீட்டு உள்ளேயே ஒரு ரூம் மாதிரி இருக்கும், ஷெட்டு மாதிரி. அது உள்ள ஏசி வச்சு ஃபுல்லாக வந்து ஏசி உள்ளதான் வந்து கோழி வச்சுருப்பாங்க. அதில் எனக்கு உங்களுக்கே தெரியும் எப்படி வேர்க்குதுன்னு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு 5:30 மணி கரெக்டாக. 5:30 மணிக்கு வெயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு 3 மணிக்கு அடிக்கிற வெயில் மாதிரி பளிச்சுன்னு அடிக்குது, உடம்புலாம் வேர்க்குது பார்த்தீங்களா, தெரியும் உங்களுக்கு. இப்போ இதில் என்னன்னாக்கா, இப்போ நம்ம ஊரில் முக்கால்வாசி பேர் கோழி வளர்க்குறவங்க, மாடி மேலே வச்சுருக்கிறவங்க, ஷெட்டு போட்டு வளர்க்குறவங்க எல்லாருமே வந்து கம்பி வலை தான் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஏன், நானே என் வீட்டில் வந்து ஷெட்டு போட்டு கம்பி வலை போட்டு தான் வந்து கூண்டு வச்சிருக்கிறேன். அதில் தான் கோழிங்க வச்சிருக்கிறேன். அடிக்கிற வெயிலுக்கு கோழிங்க தாக்கு பிடிக்காம சுக்கா மாதிரி ஆயிடுது, சளி வந்துடுது, வெள்ளைக்காய்ச்சல் வந்துடுது, எல்லா நோயுமே எல்லாருக்குமே வந்துடுது வச்சுங்களா. நான் பெரிய ஜாம்பு இருந்தாலும் என் வீட்டுக்கு அந்த ஸ்வீட்லாம் வந்துருந்து வச்சுங்களா. அதனால இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா, நமக்கு முன்னோர்கள் வளர்த்தாங்க இல்லையா சேவல் கோழிங்களா, அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டெல்லாம் வளர்த்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் யாருமே வந்து இரும்பு கூண்டெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை, புரியுதுங்களா. இரும்பு கூண்டு யூஸ் பண்ணல, ஷெட்டு போடலை, எல்லாருமே மண்ணில் வச்சுருந்தாங்க. அது தரையில் கீழே தான் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கோழிங்க நல்லா ஹெல்த்தியாகவும் நல்ல ஒரு ஊட்டமாகவும் நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருந்தது. சீக்கு அதிகமாக வரல, வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் சேஃபாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்க ஆரம்பித்த காலத்துலேருந்து எல்லாருமே வந்து மூங்கில் பிளாச் இருக்கும். மூங்கில் நம்ம ஊரில் வந்து மூங்கில் இருக்கும். மூங்கிலை வாங்கி அதை பொழந்து நாளாக்கி அந்த நாளை வந்து இந்த மாதிரி ரீப்பர் மாதிரி பிளாச்சாக வச்சு வந்து கூண்டு அடிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா, அது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னாக்கா, அந்த கூண்டில் வந்து சேவலுங்க டோங் பண்ணிக்கினாலும் கவுள் உடையாது. காரணம் என்னன்னாக்கா, வலை இருந்தால் தான் வலையை பிடிச்சி நோண்டி கவுளை நோண்டி வந்து மேல் கவுள் போகும். அதே மாதிரி அடிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா முள்ளு கன்ஃபார்மாக வந்து போய்டும், உடச்சிக்கிங்களா. அதே மாதிரி இந்த விரல் இருக்குது, சின்ன விரல், அதுக்கு நகமும் டேமேஜ் ஆகிடும். சேவல் ஃபேஸ்லாம் டேமேஜ், ஆனால் கவுள் வந்து டேமேஜ் ஆகாது. ஆனால் இப்போ இருக்கிறவங்க முக்கால்வாசி பேருங்க வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கவுள் டேமேஜ் ஆகிடும், முள்ளு உடச்சிக்கும், நகம் பிடிக்கும், இது எல்லாமே டேமேஜ் ஆகும். காரணம் என்னன்னாக்கா, இப்போ நம்ம வளர்க்குற இந்த வலை வச்சு கூண்டு வளர்க்குற ஒரே ஒரு விஷயம் தான். அது இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் வலை உள்ளார கூண்டு கோழி வச்சிருக்கிறவங்க எல்லா கோழிகளுமே பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 50% வெயில் வெளியில் அடிக்குதுன்னா, அதெல்லாம் இழுத்து வச்சிருக்கிற அந்த இரும்பு கூண்டு இருக்கு இல்லையா, இரும்பு வலை ரிங்கு, அதையும் தாண்டி அதிகமாக அந்த வெப்பம் வந்து அதிகமாக அந்த ரிங்கை சுற்றியும் வந்து உஷ்ணம், அது வெயில் அதிகமாகிடும், அனல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலே நம்ம ஊரில் கோழிங்க வந்து தாங்காதுங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு எப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு கூண்டு, ரீப்பர் கூண்டு இல்லைனா மூங்கில் பிளாச் கூண்டில் செஞ்சு 2 சேவல் பக்கத்து பதில் போட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் வந்து செக் பண்ணேன். நான் வச்சிருக்கிறது மெத்த மேலே, அடிக்கிற வெயிலுக்கு கோழிலாம் தாங்காது. மத்தியானம் நம்மளே வந்து கீழே நிற்க முடியாது, அந்த அளவுக்கு வெயில் அடிக்கும். அதில் பக்கத்தில் ஏசி ஓடுது, அனல்லாம் வரும். இந்த உடன் கூண்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரீப்பரை போட்டு அழகாக கீழே ஒரு வாடி ஒரு சேவல் 2 பொட்டை கோழி போடலாம், மேலே ஒரு சேவல் 2 கோழி போடலாம். இதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நான் செட் பண்ணி உள்ளே வந்து மண் கொட்டி, மண்ணில் பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் கொட்டிட்டேன். தேங்காய் நார் பார்த்தீங்கன்னாக்கா வருங்க, தேங்காய் நார் இது வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கி காசு கொடுத்துவாங்க. நம்ம ஊரில் வந்து சும்மாவாக கிடைக்கும், ஆனால் இப்போ யாரும் சும்மா கொடுக்கறதில்ல, எல்லாமே காசாகி போச்சு. இந்த தேங்காய் நாரை நான் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவேன், அதை வருங்க, இது ஃபுல்லாகவே தேங்காய் நார். இது வந்து கேரளாவிலேருந்து நம்ம ஊர் கிழங்கு பேக்கிங் பண்ணி, தாய்லாந்துலேருந்து கிழங்கு பேக்கிங் பண்ணி வரக்கூடிய பாக்ஸ் தான் இது. அதுவும் அவங்க வந்து இந்த தேங்காய் பாருங்க, கிழங்கு பாருங்க, இன்னும் கூட அந்த கிழங்கு அழுகி போய் அதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். அப்போ இந்த கிழங்கு எடுத்துகிட்டு அந்த காய்கறி விற்கிறவங்க வந்து இந்த ஸ்பாஞ்ச் வந்து வெளியில் விற்றுருவாங்க. இப்போ இந்த ஸ்பாஞ்ச் வாங்கி மணல் மேலே இந்த ஸ்பாஞ்சையும் கொட்டி உள்ள வச்சுருக்கிறேன். ஓகேவா, ஒரு 4 கார்டன் வாங்கினேன், 2 கார்டன் வச்சுருக்கிறேன், 2 கார்டன் போட்டேன். இப்போ இது போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு அந்த கூண்டு வந்து அந்த கோழி வந்து அப்படியே கூலாக இருக்குது. சூடு இருந்தாலும் படுத்துட்டோம்னாக்கா கூலாக இருக்குது, நின்னோம்னா தலையில் வந்து ஒரு அனல் இருக்குது. மற்றபடி இந்த கழி, அதாவது இந்த மரம் தடி இருக்கிறதுனால அடிக்கிற அனல் தாங்கி அப்சர்வ் பண்ணி, அதாவது உள்ள இழுத்துக்குது, வெளியில் பரப்புறது இல்லை, புரியுதுங்களா. வெளியில் பரப்பாததுனால மேபி சவுண்ட் சரியாக கேட்காது நினைக்கிறேன், ஹெலிகாப்டர் மேலே போயிட்டு இருக்கு. அதனால இப்போ நம்ம இந்த மரக்கூண்டு போகிறதுனால இருக்கிற பயன் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், புரியுதுங்களா. ஏன்னா நம்ம ஊரில் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக தான் எல்லாமே பண்ணுறோம், நானே ஈஸியாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இரும்பு கூண்டெல்லாம் போடுறோம். ஆனால் இந்த மாதிரி மரக்கூண்டு செஞ்சு நீங்கள் கோழி சேவல் வளர்த்திங்கன்னா உண்மையிலேயே வெயில் நாட்களில் வெள்ளைக்கழிச்சலில் சீக்கு டேமேஜு இதெல்லாமே வந்து தவிர்க்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. பாருங்கள், அதாவது இந்த கூண்டு வந்து நானே என் கைப்பட நானே உட்காந்து செஞ்சேன். ஒரு சைஸாக கட் பண்ணி எல்லாமே இதெல்லாம் வந்து ரெடிமேடாக இங்கே விற்குது. இங்கே வெளிநாட்டிலே வந்து 1க்கு 2ன்னு சொல்லிட்டு இது ரீப்பர் ஒயிட் வுட் இருக்கு இல்லையா, நம்ம ஊரில் வந்து அந்த பாக்ஸ் பேக்கிங்லாம் வரும் பாருங்கள்,
ஜாதிக்காய் மரம்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊரில், அந்த மரம் தான். அந்த மரத்துடைய உட்டு தான் இது. இது ஃபுல்லாகவே வந்து மரக்கூண்டு. பார்த்தீங்களா, கதவு பாருங்க, ஃபுல் கதவு, கீழே இருந்து மேலே வரைக்கும் கதவு. இந்த கதவுக்கு கேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ரீப்பர் வந்து ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு இந்த மாதிரி கணக்கில் வந்து வச்சிருக்கிறவங்களா. இது என்ன ஆகுனாக்கா, வெயில் நாட்களில் அடிக்கிற வெயில உள் வாங்கிக்கிறத தவிர அதிகமாக பரப்ப மாட்டுது. புரியுதுங்களா? அதிகமாக வந்து சூடு, அதாவது ஒரு அலுமினியத்தை வெயிலில் போட்டோம்னா உடனே ஹீட் ஆகும். அது தொட்டோம்னா அப்படியே சூடு வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு மரத்துண்டை வெயிலில் போட்டிங்கன்னா மரத்துண்டு இருக்குமே தவிர அது சூடு இழுத்து வச்சிக்காது, நார்மலாக இருக்கும். அதனால தான் வந்து இது ஒரு ஐடியா நான் செஞ்சு பார்க்கும்போது எனக்கு வந்து உண்மையிலே வந்து இதில் ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ இது உள்ள பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்க, ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஃபுல்லாக தண்ணி வச்சிருவேன். கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டர் தண்ணி இருக்கும். 3 லிட்டர் தண்ணி நான் காலையிலே வந்து இதை வச்சிருவேன். வச்சிட்டோம்னா சாயங்காலம் இல்லை மறுநாள் காலையில் வரைக்கும் பாதி தண்ணி இருக்கும். இருந்தாலும் மறுநாள் காலையில் வந்து நான் கழுவி இங்கே இருக்கிற செடிகளை கொடுத்துட்டு மறுபடியும் ஃபுல்லாக வச்சிருவேன். இதில் என்ன ஆகுனாக்கா, வெயிலில் இருக்கிற கோழிங்க சப்போஸ் வெயில் அதிகமாக போச்சுன்னா அந்த தண்ணி உள்ள போய் காலை வச்சுட்டு நின்றோம். நான் மதியம் வரும்போது நான் பார்ப்பேன், தண்ணி காலை உள்ள வச்சுட்டு நிற்கும். இப்போ கூலாக இருக்கும். ஒரு விஷயம் ஆச்சுங்களா. அதே மாதிரி இந்த இவ்வளோ பெரிய டப்பா வந்து நான் வச்சிருவேன். இப்போ மற்ற வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா கோழிங்க அப்படியே தீனி அப்படியே இப்படி குப்புன்னு ஏற்றி வச்சிருக்கோம். ஆனால் என் வீட்டு கோழிங்க பார்த்தீங்கன்னா தீனி வயிறு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. காரணம் என்னன்னாக்கா, காலையிலே கரெக்டாக ஒரு 5:45 6 மணிக்கெலாம் நான் வந்தோம்னா இதில் ஃபுல்லாக வந்து தீனி போட்டு டப்பாவை இந்த டப்பாவில் ஒரு கால்வாசி இவ்வளோ தூரம் வச்சிருவேன். என்ன நான் போடுவேன்றது சொல்கிற மாதிரி காட்டுறவங்களுக்கு காட்டிகிட்டே போட்டு வரேன். இதே மாதிரி நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்க. பாருங்க, காட்டுற பாருங்க. இது ஆல்ரெடி காலையில் போட்ட தீனி வந்து இருக்கு, இருந்தாலும் காட்டுறவங்களுக்கு பாருங்க. கீழே ஒரு கூண்டு இருக்கு பார்த்தீங்களா, கீழே கூண்டில் அதே மாதிரி இந்த பாருங்க, இதில் இந்த பையில் அதை பாருங்க, ஒரு பையில் வந்து அந்த அதாவது இந்த நம்ம ஊரில் இந்த சோளம்லாம் இருக்கு பார்த்தியா, உடச்ச சோளம் இருக்குல்ல, இந்த உடச்ச சோளம் வந்து 2 கை போட்டோன்னா அதுலேயே இந்த பக்கத்துலேயே வந்து நம்ம ஊரில் மோழங்கம்பு இருக்கு பாருங்க, மோழங்கம்பு இதில் இருக்கும். இதில் ஒரு 2 கை போட்டுருவேன். இப்போ ஒரு கை தான் போடுறேன், ஏன்னா சாயங்காலம் ஆயிடுச்சா 2 கை போட்டுருவேன்னா அதே மாதிரி போட்டுட்டு இதில் என்ன வச்சுருக்கேன்னாக்கா, இது வந்து இங்கே அரைச்சி விற்கிற ரெடிமேட் தீனி. இதில் வந்து எதுவுமே கலக்க வேண்டாம், எல்லாமே இருக்கும். இருந்தாலும் நான் போடும்போது இதில் கொஞ்சம் கலந்து தான் போடுவேன். இதையும் போட்டாச்சா, இந்த பையில கோதுமை இல்லைங்களா, கோதுமை தெரியுதுங்களா, பாருங்க. இந்த கோதுமையை அள்ளி என்ன பண்ணுவேன், ஒரு 2 கை ஃபுல்லாகவே அள்ளி இப்படி போட்டுருவேன். போட்டாச்சா, போட்டுட்டு அந்த பக்கம் வழியில் வந்து ஒரு மூட்டை 30 கிலோ மூட்டைங்க, அதில் ஃபுல்லாக ரெடிமேட் தீனி இருக்குது, அதையும் அங்கே வாங்கி வச்சிருவோம். அதில் 2 கையை போட்டு இதில் கொஞ்சம் தண்ணியை தெளித்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிவிடுவேன். நல்லா தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகி லைட்டாக ஊறி இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு தேவைப்படும் போது, என் கோயிலில் வந்து டயட்டில் இருக்கிற மாதிரி டயட் மெயின்டைன் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தேவைப்படும் போது ஒரு 4 வாய் சாப்பிடுவாங்க, 2 ஸ்பூன் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும். அப்படியே படுத்துக்கிட்டு மண்ணு குளிச்சுக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க. மறுபடியும் பசிக்கும் போது வந்து 2 வாய் கொத்துவாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், நம்ம கொண்டு போய் இப்படி கொட்டின உடனே அப்படி தீனியை ஏற்றி ஃபுல்லாக அப்படி வச்சுக்கோங்க, முடுக்காக வச்சுக்கோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம கொண்டு போய் வச்சோம்னா அவங்களுக்கு தேவைப்படும் போது சாப்பிடுவாங்க, அதோட போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஓரமாக படுத்துருவாங்க. புரியுதுங்களா? இவர் தான் வந்து நம்ம வந்து கூண்டு. இப்போ இந்த கூண்டில் இந்த கூண்டுடைய சைஸு பார்த்தீங்கன்னாக்கா 3 அடி. அதாவது இந்த பக்கத்தில் கரெக்டாக 3 அடி, உள் பக்கத்தில் 3.25 அடி. அதாவது நான் வச்சுருக்கிறது வந்து சென்டிமீட்டர் கணக்கில் வச்சுருக்கிறேன். இந்த பக்கத்தில் ஒரு 100 சென்டிமீட்டரும், அந்த பக்கத்தில் 110 சென்டிமீட்டரும். அதனால தான் வந்து 3.25 அடின்னு சொன்னது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கூண்டில் இந்த ஹைட்டும் பார்த்தீங்கன்னா 3 அடி. இப்போ எந்த பக்கம் போனாலும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் அழகாக உள்ளுக்குள்ளார அப்படியே கூலாக இருக்கும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த பாருங்க, இந்த மண் பார்த்தீங்கன்னா நான் போடும்போது இருந்த கலர் வேறு, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே நம்ம செடிகளுக்கு போடுற உரம் மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்காது. அப்படியே நான் எடுத்து செடிக்கு போட்டு வேறு புது மண்ணை போட்டு ஸ்பாஞ்ச் போட்டு விட்ருவோம். இப்போ இந்த மரக்கூண்டில் சில பேர் நினைப்பாங்க, என்னோட கீழே இருக்கிற இந்த உட்டு வந்து ப்ளைவுட், இதில் வந்து தண்ணி பட்டா ஈரமாகுமேன்ட்டு. மேலே இருக்கும்போது தெரியுமான்னு தெரியல. இது ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட். வாட்டர் ப்ரூஃப், தண்ணியில் போட்டாலும் ஒன்றும் ஆகாது, தண்ணியை போட்டாலும் ஒன்றும் ஆகாதுன்னு வச்சுக்கலாம். அதனால் இதில் நமக்கு எந்த கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. அழகாக உள்ளே போட்டோமா, தண்ணி தெளித்து விட்டோமா, அவங்களே மண்ணை குளிச்சுட்டு ஜாலியாக இருப்பாங்க. இந்த சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும், இதில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த உட்டு வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் 4 பக்கமும். இதில் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருப்பேன், மீதி 4 பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஏன் நான் மண் சீக்கும் போது அந்த மண் வெளியில் வந்து விழாமல் இருக்கிறதுக்கோசரம் இது. இப்போ இங்கே இல்லைன்றனால மண்ணெல்லாம் வந்து இங்கே வந்து ஓடும் பார்த்தீங்களா. அதனால் இப்படி இருக்குதா. இப்போ இதில் வந்து நம்ம ஈஸியாக உள்ளார போக முடியும். உள்ளார இப்போ நம்ம அந்த மூளை வரைக்கும் என் கை வந்து எட்டும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டா, ஒரு வெடை, பொட்டை கோழி, ஒரு யாக்கோட்டு கோழி,
3 விடையுமே இதில் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த சேவலோட பார்த்தீங்கன்னாக்கா வந்து தாய்லாந்து சேவல் இது சரிங்களா. சின்ன விடையிலேருந்து நம்ம வளர்க்குறேன். அது கூட இருக்கிறது நான் ஒரு சேவல் போட்டிருக்கோம், பாகிஸ்தான் பீலா. நல்லா பறந்துகிட்டே இருக்கும்போது குறுக்கில் தட்டுச்சுன்னா அப்படியே சேவல் முறுக்கின்னு விழுந்துரும். அந்த ஒரு சேவலுடைய விடை. அந்தாண்ட இருக்கிறது துருக்கி லைனில் ஒரு பெட்டை கோழி. இது 3த்தையும் சேர்த்து வச்சிருக்கு. மொத்தம் 5 விடை இருந்தது. 3 விடை போதுன்னு சொல்லிட்டு மீதி 2 விடையை கொண்டு போய் வேறு இடத்துல வச்சிருக்கிறேன். இப்போ இங்கே 3 விடை இருக்குது. இப்போ இந்த 3 விடையுமே ஆல்மோஸ்ட் வந்து இப்போ கூவுற ஸ்டேஜ், கூவுது சில நேரத்தில் கூவுற ஸ்டேஜ் இருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ஊசி போடலை, புரியுதுங்களா, எந்த மாத்திரையுமே போடலை, எந்த விதமான ஒரு சொட்டு மருந்து கூட நான் போடலை. இதுக்கு நம்ம ஊரில் வந்து சீக்கு வருது, அது வருது, இது வருது எல்லாமே சொல்கிறோம், நான் உள்பட சொல்கிறேன். ஆனால் எந்த ஒரு சின்ன ஒரு பொடி மாத்திரை கூட நான் இது வரைக்கும் அதுகளுக்கு போடலை. ஏன்னாக்கா இதுகளுக்கு மருந்து மாத்திரையை போடாமல் நம்ம வளர்த்து பார்ப்போம், என்ன தான் ஆகுது. இங்கே வந்து குளிர் தாங்க முடியாது, வெயில் அடித்தா செடியெலாம் அப்படியே கருகிடும், அந்த அளவுக்கு வெயில். என்னதான் அது பார்க்கலான்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுங்க வெயிலுக்கு ஒன்றும் ஆகலை, குளிருக்கு என்ன ஆகுன்னு தெரியாது, அதுக்கு மழை நடுவில் வரும். இதுக்கு எதுவுமே ஆகாமல் இருக்கணும்னு தான் இயற்கையாக அப்படியே வளர்ந்துட்டுருக்குறாங்க. இவங்களுக்கு இந்த சாப்பாடு தவிர்த்துட்டு நம்ம வீட்டில் நான் சாப்பிட்றேன் பார்த்தீங்களா, நம்ம ஊராக இருந்தால் அது இது என் வீட்டில் எந்த சாப்பாடு மீறுதோ, மீன் குழம்போ, ரசம் குழம்போ, கறி குழம்போ, பிரியாணியோ எது மீந்தாலும் இவங்களுக்கு தான் போடுவேன். இவங்க அதை சாப்பிடுவாங்க. அது மிச்ச மீதி போக தான் இந்த தீனிலாம் வைப்பேன். காலையில் மீற சாப்பாடு, சில நேரங்களில் இந்த சாப்பாடு, சில நேரம் இந்த சாப்பாடு மீறலையா நம்மளே சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அப்புறமா இவங்களுக்கு ஃபுல்லாகிது. இதை வச்சுட்டோன்னு வச்சிங்களேன், அழகாக அதை வந்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து அழகாக அவங்க சாப்பிட்டுக்கிட்டு அவங்க மன ரிலாக்ஸாக அதில் இருந்துவாங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, இங்கே எல்லாமே அப்படியே வீடு ஒட்டி ஒட்டி இருக்கும். இந்த வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டு குதிக்கலாம், பக்கத்து இருந்து அப்படி எந்த வீட்டில் இருந்தாலும் போச்சு இந்த பக்கம் வர முடியும். ஆனால் நான் வச்சிருக்கிற கூண்டுக்கு எந்த ஒரு பூட்டும் கிடையாது, இதுக்கு சாவியும் கிடையாது. இதுதான் விஷயம். எந்த ஒரு பூட்டும் கிடையாது, சாவியும் கிடையாது. இது மான ரிலாக்ஸாக இருக்கும், இப்படியே இருக்கும். யார் வந்தாலும் நம்ம கூண்டு வந்து திறக்கலாம், கோழி எடுக்கலாம். சொல்கிறேன் என்ன புரியும், யாரும் எடுக்க மாட்டாங்க, பக்கத்தில் யாரும் எடுக்க மாட்டாங்க, தொட மாட்டாங்க, அது மான அப்படியே இருக்கும். இதுதான் வந்து நம்ம வளர்க்குற இடம் பொருள் எவ்வளோன்ற மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் பொருளுங்க வளரும், புரியுதுங்களா. அதனால் நீங்கள் சப்போஸ் கூண்டு கட்டுறவங்களா இருந்தால் புதுசாக, அதாவது கொத்தனாராக சொல்லலை, ஆசிரியர் சொல்லலை, கோழி வளர்க்குறதுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் கூண்டு கட்டுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் மெனக்கட்டாலும் இந்த மாதிரி உடன் ரீப்பர் வாங்கி கூண்டு போட்டிங்கனாக்கா உட்டும் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும், இருக்கிற கோழிங்களும் லைஃப் லாங் நல்லாயிருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது, புரியுதுங்களா. எந்த ஒரு வெயில்லையும் கவுல், மெயினாக நம்ம ஊரில் எல்லா கோழிக்கும் கவுல் பிரச்சனை வரும். நம்ம கொண்டு போயிட்டு கட்டிட்டு அப்படின்னு பார்ப்போம், ஒரு 2 3 4 5 பறையிலே பார்த்தீங்கன்னா கவுல் பண்ணின்னு போயிடும். காரணம் என்னன்னா, அந்த வலை உள்ளார அதை கவுலை விட்டு இப்படி டோங் பண்ணி இருக்கிறதுனால மேல் கவுல் வந்து அப்படி பழுத்து எப்படா உழலான்ற மாதிரி இருக்கும். நம்ம கொண்டு போய் அப்படி பறந்து 2 பறக்கணும்னா பிடின்னு போயிடும், அதோட போயிடும். இப்போ நமக்கு பிரயோஜனம் இல்லாத போயிடுங்களா. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கூண்டு வச்சுக்கிங்க. 4 பக்கமுமே வந்து இதே பிளாச் தான், புரியுதுங்களா. இதே பிளாச், இந்த பக்கமும் காற்று வரும், இந்த பக்கமும் காற்று வரும், அந்த பக்கமும் காற்று வரும், இந்த பக்கமும் காற்று வரும். ஆனால் செவுறு இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக வரும். அதனால் வந்து நீங்கள், நானே இப்போ ஊருக்கு போனால் இந்த மாதிரி தான் மாற்றணும்னு சொல்லி ஐடியாவில் இருக்கிறேன். புதுசாக வளர்க்குறவங்க, கூண்டு செய்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கூண்டு அழகாக செட் பண்ணி சூப்பராக போட்டுக்கிட்டிங்கன்னா லைஃப் லாங்கு உங்கள் சேவல் கோழிங்க நல்லாயிருக்கும். எந்த சூடு பிரச்சனையோ விலங்காய்ச்சல் பிரச்சனைலாம் வர்றதுக்கு கம்மியாகிடுச்சுங்களா. வராது நம்ம சொல்ல முடியாது, கம்மியாகிடும், புரியுதுங்களா. அதனால் இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்களா, கீழே அதே சேம் மேலேயும் சேம். இப்போ சப்போஸ் இவங்க வந்து இப்போது முட்டோட ஆரம்பிச்சிட்டாங்க, எதுவும் அடவுக்குன்னா அப்படியே கீழே வச்சு விட்ருவேன். இல்லைன்னா சப்போஸ் வேறு எதுவும் சேவல் இப்போ சப்போஸ் லோடு பண்ணுற டைமாக இருக்குனாக்கா எடுத்துகிட்டு வந்து இதுங்களை கீழே இறக்கி போட்டு மேலே லோடு பண்ணுற சேவல் போட்டுட்டு அழகாக நம்ம இங்கே லோட் பண்ணுவோம். அப்புறமா களத்தில் போயிட்டு ஜாலியாக நம்ம வெடி பார்ப்போம், புரியுதுங்களா. ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய யூடியூப் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4-5 யூடியூப் சேனல் இருக்குது. ஒன்று வந்து ரோஷக்கார ரோஸ்டர்னு சொல்லியிருக்கோம், இன்னொன்று தாதா அசில் கேர் இருக்கும், இன்னொன்று தாதா அசில் கடலூர் இருக்கும், இன்னும் 2 3 இருக்குது. எனக்கே தெரியல என்ன பேர் வச்சுருக்கிறேன்ட்டு. இருந்தாலும் இப்போ நான் அதில் வந்து வீடியோஸ் வந்து போட விருப்பம் இல்லாத காரணத்தினால போடுறதில்லை. ஏன்னா நம்ம போடுற சில விஷயங்கள் தெரியாத முண்டங்கள் இருக்கு இல்லையா, தெரியாத முண்டங்கள் அவங்க தெரிஞ்ச மாதிரி பில்டப் பண்ணி போட்டுக்கிட்டு ஐஎம் தான் ஏதோ இந்த வீடியோ காமெடி இருக்கு இல்லையா,
அந்த மாதிரி சில வீடியோஸ்லாம் வந்து போகிறாங்க. நான் தான் செஞ்சேன், நான் தான் போட்டேன், இந்த மாதிரிலாம் சொன்னேன்ட்டு. நான் சொன்ன ஆரம்ப காலத்துலேருந்து நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. யூடியூபர்ஸாக இருக்கட்டும், வளர்க்குறவங்களாகட்டும், விற்கிறவங்களாகட்டும், நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகுது. நிறைய பேர் அதை வச்சு அவங்களே போட்ட மாதிரிலாம் போடுறாங்க. ரைட், ஓகே, அது அவங்களுடைய விருப்பம்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். நான் எப்போ ஒரு தாதாபாய் எப்போ வீடியோ போடுவார் பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ நான் வந்து நிறைய கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் வீடியோ போடுங்க வீடியோ போடுறது. ஆனால் தான் சரி, ஓகே, நம்ம கூண்டை காமிச்சு ஒரு வீடியோ போடுவோம் ஒரு நாளைக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டேன். இருக்கிற சேனல் எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னாக்கா, நான் நல்ல முறையாக மெயின்டைன் பண்ணுறதுனால சில பல சீக்கு பிடிச்ச யூடியூபரு தேவையில்லாத சில வேலைகளை பார்த்து விட்டுறானுங்களா, அந்த கம்யூனிட்டிங்களால் நம்ம சேனலுங்க சில நேரங்களில் வந்து சில மார்க் வந்துடுது, ஸ்டேக் ஆகிடுது, சில விஷயங்கள் வந்துதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒருத்தவன் நல்லா இருந்தானா நம்ம ஊரில் இருக்கிறவனுக்கு எவனுக்குமே பிடிக்காது. நம்ம கூடவே இருந்தாலும் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. எப்படியாச்சும் இவனை அழிச்சிட்டு இவன் இடத்துக்கு நம்ம போயிடணும், இவனை அழிச்சிட்டு இவன்கிட்ட இருக்க பொருள் நம்ம பிடிக்கணும், இவங்ககிட்ட இருக்க பொருள் எல்லாமே நம்மளுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறையா கெட்டணம் பிடிச்சோன்னா நிறைய பேர் இருக்கிறானுவா. அதனால நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணோம்னா அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு, ஆஹா இதை விட்டாக்கா இவங்க வந்து ஃபேமஸ் ஆகிடுவாங்க, அப்புறம் நம்ம ஏன்னா ஒன்றுமே தெரியாது அரை மென்டலுங்க முட்டாளுங்க இருக்கான் இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா சில விஷயங்களை கேட்டுக்கிட்டு அவங்களே சொல்கிற மாதிரி சொல்லி சொன்னவங்களே ஜீரோ ஆகிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்குது. ஓகேவா, என்ன நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டேன். இருந்தாலும் சில நேரங்களில் வீடியோ போடுவேன். தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பார்த்து பலன் அடைஞ்சிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் வீடியோ போடுறது. ஏன்னா இங்கே இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து வீடியோலாம் எடுக்க முடியாது, நிற்க முடியாது. தெரியும் உங்களுக்கு, இப்போ தெரியும் உங்களுக்கு வேர்வை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிற்க முடியாது. அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு தோன்றதில்லைன்னு வச்சிங்களேன். இல்லைன்னா நம்ம வருவோம் உட்காருவேன், ஏதாச்சும் ஒரு வீடியோ சரி ஒரு போட்டு விடுவோன்னு சொல்லிட்டு போடுவோம். லெட்ஸ் பார்ப்போம், அப்புறமா கொஞ்சம் நாள் ஆகட்டும். கண்டிப்பாக வீடியோஸ்லாம் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய். நான் உங்கள் தாதாபாய்.